ஹலோ. லாஸ்ட் 2 வீக்ஸாக ஒரு 2 வீடியோ போட்டிருந்தேன். ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி ஒரு பேசிவ் இன்கமா இல்லையா அப்படின்ட்டு ஒன்று. செகண்ட் வந்து ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இனிஷியலாக எவ்வளோ இல்லை மினிமமாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்ட்டு 2 வீடியோ போட்டிருந்தேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா லிங்க் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற ஜாபை குவிட் பண்ணிவிட்டு ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி பண்ணால் நம்ம சர்வே பண்ண முடியுமா, அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வெல்கம் டு கேர் டு ஃபோட்டோகிராஃபி. நம்ம ஸ்டாக் சைட்ஸில் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் 1-2 இமேஜ் சேல் ஆனதோடனே நமக்கு என்ன தோணும்னா, அதோட கம்ஃபர்ட்னஸ் பார்த்துட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்க ஜாப் விட்டுட்டு இன்னும் இதையே ஃபுல் டைமாக பண்ணோன்னா நிறைய ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஸோ அது வந்து அந்த மாதிரி டக்குன்னு ஒரு டிசிஷன் வந்து எடுத்துட முடியாது. ஏன்னா ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுக்கு சாலிடாக ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணி வைக்கணும். அது வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியே ஆகணும். எவ்ரி வீக் இல்லைனா 2 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்து பஞ்ச் ஆஃப் இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணி அதை கன்சிஸ்டண்ட்டாக பில்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து சேல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சேல்ஸ் அண்ட் ஏர்னிங்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியும். ஸோ அது 1-2 இமேஜஸ் மட்டுமே வச்சு நம்ம வந்து கரெக்டாக இது ஒரு டிசிஷன் வந்து எடுத்துட முடியாது. ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியோட இன்கம் வந்து ரொம்பவே அன்பிரடிக்டபிள். நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் வர இன்கம்மை பேஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் மந்த் வரலன்னா அது ரொம்பவே வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். அதனால் அது கம்ப்ளீட்டாக அன்பிரடிக்டபிள். அது ரொம்பவே டைம் எடுக்கும். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ஸோ ரொம்ப டைம் எடுத்து பண்ண முடியும். ஸோ இமீடியட்டாக சேல் ஆகுது இல்லை ஒரு மாதம் சேல் ஆகுற சேல்ஸ் ரிப்போர்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து இவ்வளோ பெரிய டிசிஷன் வந்து எடுக்கிறது அவ்வளோ வந்து கரெக்டாக இருக்காது. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ரிசர்ச் ரொம்பவே முக்கியம். ஸோ எந்தெந்த கேட்டகரிஸ் வந்து எந்தெந்த பிளாட்ஃபார்மில் சேல் ஆகுது, எந்த கேட்டகரிஸ் எந்த டைமில் சேல் ஆகுது, இந்த மாதிரியான ரிப்போர்ட்டெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரீவியஸாகவே அப்லோட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி அது சேல்ஸ் நடக்கும். எக்ஸாம்பிள் இப்போ கிறிஸ்மஸ்க்கு வந்து நம்ம இமேஜஸ் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறோன்னா ஒரு 3-4 மந்த்ஸ் பிஃபோராக வந்து அப்லோட் பண்ணணும். அதுவும் கண்டென்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்புறம் எந்த பிளாட்ஃபார்ம் எப்போ சேல் ஆகும், எந்த மாதிரியான கேட்டகரி வந்து சேல் ஆகுன்றதை நம்ம வந்து போக போக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் சேல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து மற்ற ஜாப் ஒர்க் பண்ணுற மாதிரி தான். இதுலேயும் வந்து நம்ம ரொம்பவே டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். மேபி இன்றைக்கி எடுக்கிற ஃபோட்டோ வந்து நெக்ஸ்ட் வீக்கோ நெக்ஸ்ட் மந்த்தோ நெக்ஸ்ட் இயரோ வந்து சேல் ஆகலாம். அதுக்காக வந்து ஜஸ்ட் ஒரு 10-20 இமேஜஸ் மட்டும் அப்லோட் பண்ணிட்டு அது சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண முடியாது. நம்ம வந்து ரிப்பீட்டடாக ஃப்ரெஷ் கண்டென்ட் வந்து எடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் அது வந்து சேல் ஆகும். ஸோ வந்து ரொம்பவே வந்து டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ நடந்த சேல் வந்து நெக்ஸ்ட்டு இயர் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்றத வந்து எந்த கேரண்டியும் இல்லை. மேபி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக கண்டென்ட் எடுத்து அப்லோட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் மட்டும்தான் அது வந்து கேரண்டின்னு சொல்ல முடியும். நம்ம ஏன் ஜாப் குவிட் பண்ணிவிட்டு ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி ஃபுல்லாக பண்ணலான்ட்டு தோணும்னா அதோடைய ஃப்ரீடமை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு எந்த டைம் வேணால் ஒர்க் பண்ணுவோம். எந்த மாதிரியான ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ வந்து ரெடி பண்ணுவோம், எப்போ வேணால் அப்லோட் பண்ணுவோம், எப்போ வேணால் கீவேர்டிங் பண்ணுவோம். ஸோ மேபி அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு தாட் வரலாம். ஸோ அதுக்காக அதை வச்சு நம்ம சர்வே பண்ண முடியும் அப்படின்றது எந்த விதமான கேரண்டியும் இல்லை. இதையும் மீறி சில கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். யாருன்னா ரொம்பவே பேஷனேட்டாக நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். செகண்ட் வந்து இதை அஃபோர்ட் பண்ணக்கூடியவங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து என்னுடைய டே டு டே லைஃப்பை வந்து எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. நான் ஒர்க் பண்ணலனா கூட நான் வந்து இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கிற செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். மற்றபடி நார்மல் பீப்புள் வந்து இந்த இந்த சின்ன அமௌண்ட்டை வந்து நம்பி நம்மளுடைய ரெகுலர் ஜாபை வந்து குவிட் பண்ணுறது அந்த அளவுக்கு சரியாக இருக்காது. இல்லை அதையும் மீறி அப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரான்ஸிஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகலாம். எப்படின்னா ஜஸ்ட்டு பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணி ப்ரோக்ரஸ் பண்ணிவிட்டு ஸோ அது எப்போது நம்மளுடைய ரெகுலர் இன்கம் பிரேக் ஈவன் பண்ணுதோ அந்த டைம் வேணால் மேபி இதை ஜாப் குவிட் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணி முடிவு பண்ணலாம். அப்பயுமே வந்து டக்குன்னு எடுத்துட முடியாது. ஏன்னா இதோடைய இன்கம் ப்ரெடிக்டபிளே கிடையாது. ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மேபி வேறு ஃபோட்டோகிராஃபி லைக் ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபி, ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி, ஃபுட் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு சைடு ஹஸ்ஸலாக வச்சுக்கலாம். ஸோ மெயினாக இதை வச்சுட்டு சர்வே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணிடாதீங்க. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எப்போவுமே வந்து ஒரு சைடு ஹஸ்ஸலாக வச்சுக்கிட்டு இதை வச்சு நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம். மேபி இதில் வர இன்கம்மை வந்து வேறு ஏதாவது எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை எஜுகேஷன் இல்லைனா இந்த ஃபோட்டோகிராஃபியில் ஸ்கில் அப்கிரேட் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது லென்ஸு கேமரா வாங்குறது. ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணி நம்ம ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணி மேபி அதுலேருந்து வேறு ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட வேறு ப்ராஜெக்ட்ஸ் எதாவது எடுத்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து இந்த ஏர்னிங்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து ஃபுல் டைமாக பண்ண வேண்டாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இல்லை ரிஸ்க் எடுத்து பண்ணுற ஓகேனா அது வந்து
உங்களோட ஓன் டிசிஷன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை.